மீனராசி ரேவதி நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 8 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 8 வருடங்கள் புதன் தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 8 + 7 15. 15 வயசு வரைக்கும் கேது தசை நடைமுறைக்கு வரும். இப்போ கேது தசைக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 15 + 20 அப்படின்னாக்கா 35. 35 வயசு வரைக்கும் சுக்கிர மகா தசை அப்படிங்கிறது வருது. சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 15 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் என்ன தசை நடந்தாலும் சரி, இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். படிப்பு ரீதியாக பெரிய பாதிப்புகள் கிடையாது. ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா புதனோட நட்சத்திரம், 4ஆம் அதிபதி நட்சத்திரம். எப்படியும் படிப்பு சார்ந்து நல்ல ஒரு திறமையை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. நீங்கள் பெரிய முயற்சிகளை எடுக்கணும். அதிகபட்சமாக தோல்விகள் வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும், எல்லாருக்குமே வந்துடாது. பெரிய முயற்சிகளை எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே என்னோட கணக்குப்படி நான் சுக்கிர தசை எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை புத்தாண்டு 14ஆம் தேதி சித்திரை 1, ஒரு வருட காலம். அதே 2027 ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை இந்த 12 மாதங்களில் பொதுவாகவே கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும், இது பொது பலன். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரகத்தையும் சேர்த்து வச்சு நம்ம சொல்கிறது. இதில் தசாபுத்தி சரியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். தசாபுத்தி தான் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இந்த கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசியில் சனி பகவானுடைய நகர்வுகள் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறாரு இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இதுலேயே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். குரு ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. ராசிக்கு குருடைய பார்வை இருக்குது, அது சிறப்பு. இதை விட ஒரு ப்ளஸ்ன்னு எதுவுமே சொல்ல முடியாது. குரு பார்வை உங்களுக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும், 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு கேதுவும் வராரு. இது சிறப்பான காலகட்டம் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கிறது கேது நன்மை. இது இவர் சனியோட வீட்டில் தான் இருக்கார், அதாவது ராகு பகவான். இதெல்லாம் ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு 22 வயசுக்கு மேலே, ஒரு சிலருக்கு 30 வயசோட கூட இந்த சுக்கிர மகா தசை அப்படிங்கிறது முடியலாம். 22 வயசில் கூட சுக்கிர தசைங்கிறது ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும். அதாவது ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசில் சுக்கிர மகா தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். என்னோட கணக்குப்படி நான் 30 வயசு 35 வயசு வரைக்கும் தான் எடுத்திருக்கிறேன். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், 22 வயசுக்கு மேலே எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இது அஷ்டமாதிபதி தசை, 3 குடைவன் தசை. இந்த தசை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 3 8 குடையவன் தசை அப்படின்னாக்கா 7.5 சனி போகும்போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இது பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி தசைக்கு இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 6 10 11 இருந்தால் கூட இவர் 7.5 சனிக்கு முன்னாடி 2023க்கு முன்னாடி ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். 2023லேருந்து நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, வேலை ரீதியாக மாற்றங்களை கொடுத்துருக்கு, வேலையே ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கு ஒரு சில பேருக்கு. அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கொஞ்சம் பஞ்சாயத்து வரும். இருந்தாலும் நீங்கள் அதில் பஞ்சாயத்து வராமல் பார்த்துங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மேலே முதலீடெல்லாம் இந்த காலகட்டங்களில் போடாதீங்க. தேவையில்லாத ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி போகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா சுப விரயங்களாக மாற்றிங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையானது பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு, உங்களோட வாரிசுகளுக்கு, உங்களோட மனைவிக்கோ கணவருக்கோ ஏதோ வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களை தவிர்த்து, உங்கள் குடும்பத்தை தவிர்த்து வெளியே யாருக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றது. இது மாதிரி தான் மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கெங்கே பணம் இருக்குது, பணமாக இருந்தால் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் வீட்டுக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னு சொல்லலை. இல்லைன்னா ஓரளவுக்கு வரும், வராமல்லாம் போகாது. சனி பகவான் எப்பவுமே பிஸியாக வச்சுன்னு இருப்பார். குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல பயிற்சியாக வரார் இல்லையா, இது எப்படியும் ஒரு வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறாங்களோ ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர தசை இது அஷ்டமாதிபதி தசை, எல்லாரையும் கெடுத்துரும்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் நன்மை செய்யும். வேலையில் ஒரு சில பேருக்கு நன்மை செஞ்சுட்டு ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், அதாவது ப்ரொமோஷன்றது இடமாற்றம் தான்.
நல்ல ஒரு உயர்வுகளை கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வைக்கும் ஏதோ ஒரு பக்கம். இப்போ குடும்ப வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நல்லாயிருக்கும், வேலை ரீதியாக பிரச்சனை இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை வந்து நிம்மதியாக வச்சுருக்காது இது. அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நம்ம நிம்மதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எதையுமே கண்டும் காணாத போயிடுங்க. இதில் வந்து பெருசாக யோசிக்காதீங்க, இது இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு இந்த ஜென்மசனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ வேலையும் நல்லா போகும், ஒரு சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வாரிசுகள் நல்லா இருப்பாங்க. ஆனால் மன அழுத்தத்தை கொடுத்துனே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த 7.5 சனிக்கு உண்டான தாக்கத்தை கொடுத்தா இருக்கும். இது வந்து அஷ்டமாதிபதி தசையில். நீங்கள் வந்து செய்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க, செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு மாற்றி யோசிக்கிறது மட்டும்தான் இதில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். வேறு ஆள் பேச்சை கேட்காதீங்க, வார்த்தைகள் யாரையும் விடாதீங்க, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு. உதவி செய்கிறது கூட கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எதை கொடுத்தாலும் தானமாக கொடுத்துருங்க. நீங்கள் கடனாக கொடுத்தீங்கன்னா வர்றது கஷ்டம். இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் வான்னு கூப்பிடும், போயிடாதீங்க அந்த பக்கம். ஏன்னா எல்லாமே அப்படி தான் போகிறாங்க. ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்றாங்க, போனது வருமானு கேட்குறாங்க. அதில் போனால் எப்படி வரும்? இது மாதிரி கேஷாக கொடுத்தது நிறைய பேருக்கு வராமல் இருக்குது. எதுவுமே பண்ண முடியாது கேஷாக கொடுத்தா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மணி, அது தேவையில்லாது நமக்கு. அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இந்த அஷ்டமாதிபதி தசையில். இதனால் நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. 35 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரியன் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஏன் இந்த வயசில் இதை பிரித்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தொழில் செய்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும், வேலை இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து இது 6ஆம் அதிபதி தசை நன்மையை செய்யலை அப்படின்னு சொல்லலாம், நீசமாக இருக்கும் அவங்களுக்கு. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி குடும்ப வாழ்க்கைலாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் வந்து வாரிசுகளுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள், அதாவது வேலை, ஏதோ ஒரு படிப்பு ரீதியாக கொஞ்சம் நல்லா இருக்குது இவங்களுக்கெல்லாம், பரவாயில்ல, சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து சூரிய தசை வந்து 42 வயசில் ஆரம்பித்து 48 அது வரைக்கும் கூட வரலாம். முன்ன பின்ன சூரிய தசை நடக்குதா உங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 41 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் சந்திரமகா தசை. என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். இப்போ சந்திர தசை நடக்குதா, உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம். சந்திரனாக்கா இப்போ வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். சனி பகவான் வந்து அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வேலை ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷரை கொடுப்பார். வேலை ரீதியாக நிறைய, அதாவது ரொம்ப வாக்குவாதங்கள், ஏதோ ஒன்று வேலை ரீதியாக ஏதோ ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, மேலதிகாரிகளை வந்து டார்ச்சர் கொடுக்குறது, அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஏதாவது குறைச்சல் கொடுத்துன்னே இருப்பாங்க. இது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும்தான் மன உளைச்சல் கொஞ்சம் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கணும் சந்திர தசையில். மற்றபடி ராசிக்கு 5 குடைவன் தசை. வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்போ படிப்போ ஏதோ அவங்க வயசில் இருக்கிறாங்கன்னா, எந்த வயசில் இருக்காங்களோ அந்த வயசுக்கு ஏற்ற அவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் வச்சுருக்கோம், மன அழுத்தத்தை அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். இது மட்டும்தான் இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. இதில் வந்து 5ஆம் அதிபதி தசைன்னாக்கா இடம் வாங்குறதெல்லாம் நடக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கிறதுக்கு, சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சந்திர தசையில் முதல் 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் பார்த்துக்கணும். நெகட்டிவாகவும் இருக்குது ஒரு சில பேருக்கு. இந்த நட்சத்திராதிபதி அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில் இப்போ சந்திர பகவான் இருந்து தசை நடத்துகிறார். இந்த சந்திர பகவான் அந்த நட்சத்திராதிபதி புதன் இருக்கார் இல்லையா, அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதோ இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதோ, இது மாதிரி இப்போ வீடு கொடுத்த கிரகமும் சரியில்லைன்னு வச்சிங்களேன். இப்போ குரு இப்போ வந்து பார்வைப்படுது. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவே உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார்னாக்கா அந்த சந்திர தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும், மணி லாக்கெல்லாம் கொஞ்சம் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. 52 வயசுக்கு மேலே 59 60 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் மகாதசை. செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2 குடை கிரகம் 9ஆம் அதிபதி. செவ்வாய்க்கு நல்லாவே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாக்கியஸ்தானாதிபதி கொடுக்கும், சனி அதை தடுக்கும். இப்போ வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்க, அந்த ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் தடைப்பட்டுனே இருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக கிடைச்சிரும். தொழிலில் வந்து ரொட்டேஷன் மணி அப்படிங்கிறது வர்றது கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும் இந்த செவ்வாய் தசையில். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, வீடு கட்டுறது அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள். வண்டி வாகன சேர்க்கை, இப்போ 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாமே சக்ஸஸாக அமையும் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று வந்து மருத்துவ செலவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 60 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும் ராகு மகாதசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால், இன்னொன்று வந்து சுக்கிரனோட வீட்டில் இருந்தால், இந்த 2 வீடுகளில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்.
மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. நல்லாவே இருக்குது அந்த ராகு தசை அப்படிங்கிறது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ராகு தசை என்னென்னா, வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் ஒன்று. வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துனே இருக்கும். வேலை, இந்த தொழில், அதெல்லாம் கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கணும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இடம் வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் வந்து சுப காரியங்கள், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் நீங்கள் வந்து வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணின்னு பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ வந்து திருமணம் கூடி வரும். ரொம்ப சுப விசேஷங்கள் கூடி வரலன்னா கூடி வரும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இருக்காங்கன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அதுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேலை வாய்ப்போ தொழிலோ ஏதோ ஒன்று வாரிசுகள் ரீதியாக சிறப்பு இருக்கிற இடத்த பொறுத்து தான் இந்த ராகு தசை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இதுவும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடம், 8ஆம் இடம், அதுக்கு தான் சுக்கிரனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா 8ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா பிரித்து மேஞ்சிடும். இது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது 7.5 சனியில் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். வேலையில் கொஞ்சம் இடம் மாற்றங்கள்லாம் வரும். வேலை பிரச்சனை கூட ஒரு சில பேருக்கு வரலாம். 8ல் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா சுக்கிரனோட வீட்டில் இருந்தால். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா சனியோட வீட்டில் இருந்தால் கூட வேலை ப்ராப்ளம்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சனி உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்காருன்னா சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு. அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் பார்த்துங்க. 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு வந்து இந்த வயது காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 70 வயசுக்கு மேலே குரு தசை வருதுனாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். யாராருக்கெல்லாம் மருத்துவம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரீங்களோ இப்போ கிளியர் ஆகும். மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு தசையில் இருக்கிறவங்க பார்ப்பீங்க. எல்லாமே நல்லா இருக்கும். குரு அருள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இறை அருளே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு ஜென்மசனியெல்லாம் பெருசாக உங்களுக்கு கெடுபலனே பண்ணாது. நல்லாவே இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.